திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கமர்ஷியலான படங்கள் ஏராளம் வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சில கதைகள் வந்து எப்பவுமே மனசுல ஒரு பெரிய அழுத்தமான ஒரு பதிவை உண்டு பண்ணணும். அப்படி அழுத்தமான பதிவுகளை உண்டு பண்ண ஏராளமான இயக்குனர்கள் இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து சமீபத்தில் வெளியான ஒரு அற்புதமான திரைப்படம். இந்த படத்தின் மிகச்சிறந்த நடிகர் நமக்கெல்லாம் வந்து அவரை பார்த்தோன்னே ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வரும். ஸோ மதிப்பிற்குரிய சசிகுமார் வழங்க. உங்களை பார்த்தாலே வந்து இவர் 10 ஃப்ரெண்டு இருப்பாங்க, இவர் எப்பவுமே ஃப்ரெண்டுக்கு உதவி செய்வார் அப்படின்னு அந்த ஒரு கதாபாத்திரம் தான் எப்பவுமே எல்லாரும் மெயினுமே ஓடிட்டு இருக்கோம். இப்போ எப்படி சார் உங்களை பார்த்தோன்னே வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எப்படி அந்த தோற்றம் உங்களுக்குள்ளே வந்தது? நம்மளை பார்த்தா எல்லாருமே வந்து நேர்மை நம்புறாங்க. நேர்மையாக ஒரு முகத்தை எப்படி சார் வச்சுக்கிறது? முகத்தை வச்சுக்கிறது இல்லை, அகத்தில் இருக்கு நம்முடைய உண்மையும் நம்ம நேர்மையும் அகத்தில் இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கேரக்டரை பார்க்கும்போது விஷுவலாக பார்க்குறேன், இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, விஷுவலாக பார்க்குறேன், ஆனால் உங்களை பார்த்தாவே அவர் சொல்கிற மாதிரியே எல்லாருக்கும் வந்து சசிகுமார் சார் ரொம்ப நேர்மையாக மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு எப்படி அந்த முகத்தை மெயின்டைன் பண்ணி, அதுவும் இவ்வளோ தாடிக்கு நடுவில்? நான் இது வரைக்கும் பண்ண படங்கள் தான் அது காரணம் ஃபஸ்ட்டு. இப்போ எல்லா படங்களையும் நீங்கள் ஒவ்வொரு கேரக்டராக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எங்கேயுமே நான் வில்லனாக பண்ணதில்லை. அப்போ நல்லவனாக தான் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யோசிக்கும் போது அந்த அந்த பாசிட்டிவான ஒரு கேரக்டர் வேணுன்னா நம்மளை யோசித்து எழுதுகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அது மக்களில் ஒரு ஆளாக அவங்களில் ஒருத்தராக நம்ம நடிச்சுட்டு வந்ததை பார்த்துட்டு அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது ஒர்க் அவுட் ஆகிடுது. இப்போ இந்த படத்தில் மயிலாடில் வந்து உங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்ததா உங்களுக்கு? ஒரு கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ்? எனக்கு ரெஃபரன்ஸ் இல்லை, அது அவருடைய ரெஃபரன்ஸ். அவர் என்ன வச்சுருந்தாரோ அந்த தீப்பெட்டி இதுக்கு கோயில்பட்டி கூப்பிட்டு போய் அங்கே உள்ள ஆள்களை காமிச்சது, இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்கெல்லாம் காமிச்சது, அங்கே ஒர்க் பண்ணி முதல் நாள் ப்ராக்டிஸ் பண்ணது, இவங்க முத்துசீப் மாதிரி இவங்கெல்லாம் இந்த மாதிரி இவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்த்தது தான் எடுத்துக்கிட்டது. அவர் மைண்டில் இருக்கிறது தான். அவர் என்னவா முத்துச்சிற்பியை பண்ணி வச்சுருக்காரோ அதுக்குள்ளே நான் போய்கிட்டேன். படத்தில் வந்து அதே மாதிரி எடுத்தோன்னா வந்து சசிகுமார் அப்படின்னாலே டான்ஸ், ஒரு பெரிய டான்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. இல்லை சொல்கிறேன். அதனால் இந்த படத்தில் டான்ஸ் ஆடும்போது உங்களுடைய கஷ்டங்கள்லாம் எப்படின்னு, ஏன்னா அவர் எடுத்தோன்னா ஒரு கேரக்டரில் ஃபுல்லாக நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு வர்ற மாதிரி ஒரு காட்சி, அந்த காட்சி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆடணும்னு தோணுச்சா இல்லை ஓடணும்னு தோணுச்சு முதல்? அதான் நான் எதுக்கு அதை கேட்குறேன்னா, எனக்கு தெரியும் அண்ணன் கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட் பண்ணும்போது நான் யோசிக்கிறேன், அந்த இடுப்பை உழைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இல்லை அந்த இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. இல்லை நீங்கள் என்ன இதுன்னா அது கூட அவங்க வந்து டான்ஸ் மூமெண்ட்டாக வைக்கல. அது வந்து அவன் என்ன பண்ணுவானோ அந்த தான் ஒரு நேச்சுரலாக என்ன பண்ணுவானோ. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கேருந்து அங்கே போகணும் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் தான் அதில் வந்து அது வந்து ஒரு ஹேண்டில்டு கேமரா அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே வர்றது. அவருக்கும் கஷ்டம், எடுத்துகிட்டு வர்ற ஹேண்டிலுக்கு பண்ணுற அவருக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா என்னென்னா ரிகர்ஸ் சொன்னால் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்போ ஒரு 4-5 பேர் டான்சர்ஸ் மட்டும் இல்லை, அங்கே உள்ள பப்ளிக் அங்கே உள்ளவங்களும் நடிக்கிறாங்க அதில். அப்போ ஒருத்தர் தப்பாக செஞ்சாலுமே எல்லாமே மாட்டிக்கணும். கடைசி இதில் தான் மயில் இருக்குது, மயில் ஃப்ரேம்குள்ளே வரணும். மயில் விளாட்டியும் போச்சு. ஏன்னா இது எல்லாமே இருக்குது. எங்களுக்கு வந்து என்னென்னா இங்கே கூட தப்புன்னா மறுபடியும் இப்படி போயிடலாம், இங்கிட்டே போயிடலாம், கடைசி போய் முடியல. அப்படியே நடந்தது. கடைசி இப்படி மயில் வரலையேன்றாங்க, ஐயோ அப்படின்ற மாதிரி. அப்படி அதுதான். ஏன்னா அந்த டைமிங்கில் நான் இவங்க சொல்கிற டைமில் மேலே ஏறி இருக்கணும், ஆம்புலன்ஸ் மேலே ஏறி இருக்கணும், கேமரா சரட்டு இருந்தோம்னா ஆம்புலன்ஸ் மேலே ஏறி ஆடிட்டு வரணும், அப்படி இப்போ வந்து வரணும். அது திருப்பி இங்கே வர்றக்குள்ளேயும் திருப்பி இறங்கி ஓடி வரணும், அங்கேருந்து ஓடி வந்து இங்கே வந்து நிற்கணும், அந்த இழப்பும் தெரியக்கூடாது. இதெல்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேக் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் பழகிருச்சு. அதுக்கப்புறம் வாங்க ரெடி அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டேன். அது வந்து இந்த பாடுறதுக்கான ஸ்மைல். அப்புறம் முத்துச்சிற்பி வந்து அவர் சொன்னது, அவன் விரக்தியாக இதில் பாடுறான், அவர் கோமா பாடுறான், அது கிடையாது அப்படின்றதுனால அது வந்து இது பண்ணது. அப்புறம் அதோட போய் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த இது வேற நம்ம ஏற்கனவே அந்த பிரீத் வேற எடுத்துக்கலாம், இதை வேற மூச்சு அது போட்டோம், இன்னும் அந்த ப்ரீத்திங் இதாக இருந்தது, இது போட்டு ஆடணும் வந்தது. அப்போ அந்த ப்ரீத்திங்க்கும் ரொம்ப இதாகிருந்துச்சு. அந்த இடம் தான் ரொம்ப கஷ்டம் வந்தது. பட் முடித்தோடனே எல்லோரும் கை தட்டினோடனே எல்லாருமே எல்லாரோட கோஆர்டினேஷன் உண்டு, நான் மட்டும் கிடையாது. சின்ன சின்ன இதில் ஆடினவங்க, அந்த நின்னவங்க, அது பண்ண எல்லாரோட கோஆர்டினேஷனில் அது கரெக்டாக கொரியோகிராஃப் பண்ணார் மாஸ்டர் ஷெரீஃப். வந்து ஒரு அழகாக அதை சொன்னார். சொல்லும்போது பயந்தோம், இதுக்கு தேவையா என்னங்க, என்ன வச்செல்லாம் சிங்கிள் ஷாட்லாம் யோசிக்காதீங்களான்னு சொன்னேன்.
அப்புறம் அவர் காமிச்சார் பண்ணி இது மூமெண்ட் உள்ள ஸ்டெப்பு கிடையாது, அவன் மூவ் பண்ணி போகிறது தான், அவன் இங்கேருந்து அங்கே போகிற ஒரு விஷயந்தான், இப்போ தான் கதைக்குள்ளேயே அது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த கதைக்குள்ளே அவர் யோசிச்சார். ஒரு இப்படி டான்ஸாக மூமெண்ட்டாக எதுவும் இல்லாமல் அந்த அந்த மூவ் தான் கேமரா மூவும், நம்மளும் அந்த அந்த அதை சுற்றி அங்கே போனாங்க, அந்த இடத்துல போய் அவன் தற்கொலைக்கான அந்த இதுக்கு போகிற வரைக்கும் அது இருக்கும். ஓகே, ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக வந்து நடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும்ல. எப்போவுமே ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, என்னப்பா ஃபேஸ்க்கு லைட் வை, நான் நடிக்கிறது தெரியணும், எக்ஸ்பிரஷன் தெரியணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருடைய கதை வந்து இந்த படத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, ராஜமுருகன் என்ற ஒரு எழுத்தாளர் அவர் எழுதிய வண்ணமே நான் வந்து திரையில் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது. அது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு டேரக்டருக்கு ஒரு கேமராமேன் அந்த மாதிரி கரெக்டாக சிங்காக கிடைக்கும் போது அது உருவாகும். நடிகருக்கு வந்து ஒரு ஷாட் இதில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க, உங்களை தலையில் அந்த தொங்க போட்டு அடிக்கிற ஷாட் ஒன்று, அதை அடிக்கும்போது அந்த லேடி எப்படி காமிக்கிறாங்க, அவங்க நடித்ததா இப்போ யார்கிட்டையும் சொல்ல முடியாது, அது வந்து சில்அவுட்டில் இருக்குது. அப்போது ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு கேமராமேன்ட்ட இந்த மாதிரி ஒரு கதையில் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, எனக்கு அவரோட அந்த ஃப்ரேம், இது அந்த லைவாக அந்த லைட்டிங்கு எல்லாமே எனக்கு அவர் பிடிச்சிருந்தது அவர் பண்ணது. இப்போ நீரவ் ஷா கேமராமேன்லாம் சொல்லவா வேணும் அப்படின்போது அவங்களுக்குள்ளே ஏற்கனவே வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்ல ஒரு இதாக இருந்தது, அதுவும் நான் பார்த்துருக்கேன். அப்போ இதில் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கணும். நம்ம அவர் சொல்லுவோம், அவர் எடுக்கிற ஃப்ரேமிங்காக இருந்தாலும் அது லைவாக, அவர் இந்த படத்தில் கதை என்னவோ அவரும் அதுக்குள்ளே தான் இருந்தார். ஸோ அவரும் வந்து நான் வந்து இதில் இருந்து ஒரு அழகியல் காமிக்கணும் அப்படின்லாம் இல்லை, அந்த வெயில் அந்த 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 வெயிலும் அந்த வெக்கையோட இதை அப்படியே பதிவு பண்ணியிருந்தார். அது என்ன வெக்கையோ அப்படின்ற அந்த விஷயத்தை அப்படியே அவர் பதிவு பண்ணியிருந்தார். ஸோ அப்போ எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருந்தோம். இங்கே நான் தெரியணும், இந்த இடத்துல இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் அந்த அந்த அடுப்பில் வந்து அந்த நாங்கள் உட்காந்து சாங்கில் இருக்குன்னா ஒரு இதில் அடுப்படியில் இருப்போம். அப்போ அங்கே என்ன லைட் சோர்ஸ் வருதோ அதுதான் நிற்போம். மித்த இடத்துல டார்க்கில் தான் நாங்கள் உட்காந்துருப்போம். மேலேருந்து அந்த லைட் சோர்ஸ் தான் வரும், அந்த பொண்ணு ஊட்டி விடும் போது அந்த டைம் இப்போ என்னவோ அதை தான் அவர் வச்சுருந்தார். ஸோ என்ன அவைலபிள் லைட் மாதிரி தான் அது இருந்தது, அப்படி தான் பார்க்குறேன். அண்ட் ப்ரொவைடட் என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சசிகுமார் சார் வந்து அந்த வள்ளலாரோட டிவோட்டியாக வர்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு சைடில் பார்க்குறப்பல்ல, அயோத்தியில் வந்து ஒரு இஸ்லாமியர் அந்த வள்ளலார் டிவோட்டியாக இருக்காருன்னா, ஒரு வெவ்வேறு மதத்தை சேர்ந்த கேரக்டர் சசிகுமார் இந்த படத்தில் கிறிஸ்டினாக நடிக்கிறார், இந்த படத்தில் ஒரு முஸ்லீமாக நடிக்கிறார், இந்த படத்தில் இந்துவாக நடிக்கிறாங்கிற மாதிரி எங்கள் மக்கள் சொல்லிவிடுவாங்களோ அப்படிலாம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? இந்த அதான் அயோத்தியில் அவர் வந்து முஸ்லீமாக அடிச்சா பாருங்கள், இதில் வந்து ஏன்னா பொதுவாக வந்து இல்லை, நம்ம ஊரில் வந்து ஹீரோஸ் வந்து மத ஓரியன்டாக ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படியே காமனாக வந்துட்டு நான் ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படின்வாங்க, நல்லதே சொன்னாலும் நார்மலாக சொல்லுவாங்க. பட் நீங்கள் சொல்லும்போது அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துக்கு போய் அது நான் இஸ்லாமியனாக நான் செய்த உதவி அப்படின்னு சொல்லி ஒரு அயோத்தியில் ஒரு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். இதில் வந்து நான் வள்ளலார் டிவோட்டியாக இருந்து சொல்கிறது எனக்கு வந்து அந்த கடைசி சீன் வந்து நான் ஆக்சுவலாக வந்து அவ்வளோ பெரிய கதைக்கு வந்து சார் அந்த ஒரே டயலாக்ல வந்து விடை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இன்னொருத்தர் பள்ளத்தில் விழுந்துட்டா அது அவங்க விதி அப்படின்னு சொல்கிறதும், பள்ளத்தில் விழுந்தவங்களை கைதூக்கி விடுறது தான் அப்படின்னு சொல்கிற இந்த மரபும் இருக்குல்ல, அவ்வளோதான் சார் வந்து இயல்பு வாழ்க்கையும் கார்ப்பரேட்டுக்கும் உள்ள வித்தியாசங்க. அடிக்கடி நான் அதை சொல்லுவேன், அவங்க எல்லாருமே நம்மளை யாரும் வாழ வைக்க மாட்டாங்க, ஆனால் இயல்பாக இருக்கிறவங்க வாழ வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது இல்லை, உங்கள் மேலே ஒரு முத்திரை போய்ந்து விடும், இவர் இந்த மதத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாருன்னு ஒன்று. அதுக்கப்புறம் ஏன்னா பொதுவாக கதாநாயகனாக நடிக்கும்போது ஏன்னா நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கும்போது இல்லை, கதைப்படி வந்து அதை எங்களால் ஏற்றுக்க முடியுது. ஒரு கதாநாயகனாக நடிக்கும்பொழுது வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு முத்திரை குத்திடுவாங்களே சார், நான் ஒரு நார்மலாகவே சொல்லிட்டு போகிறேனே, என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் ஒரு ஏழையாக இருந்தேன், இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்கன்னு, நான் ஏன் சார் ஒருத்தரோட டிவோட்டியாக நடிக்கணும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு ஏதாவது? இல்லை, அந்த உணர்வு வரல. அவர் சொல்லும்போது அது நியாயம் பட்டுச்சு. அதுக்குள்ளே அந்த பொலிட்டிக்கல் ஒரு சொல்கிற ஒரு விஷயமும் வள்ளலாரை பற்றி எனக்கும் தெரிஞ்சனால, நமக்கும் இது பண்ணனால அது சொல்லப்பட வேண்டிய, அவர் யாருக்குமே தெரியாது. நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. ஆமாம், மறைக்கப்பட்ட. ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் மறைக்கப்பட்ட ஒருத்தர் தான். இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த படம் மூலமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னமும் அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நம்ம இப்போ அவங்க வந்து இது கொண்டாடினாங்க, இந்த ஒளி தீபாவளி தைப்பூச தண்ணிக்கு கொண்டாடும்போது கூட்டம் நீங்கள் முன்னைக்கு பார்க்கும்போது இப்போ பயங்கர கூட்டம் நடந்தது, இப்போ நடந்தது, பெரிய கூட்டம் நடந்தது, எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. அப்போ தெரிய ஆரம்பிக்குது எல்லாமே. இன்னொன்று அது அவர் சொல்கிறது என்னென்னா, அந்த சாப்பாடு உணவு முறைகள் பார்த்தா அந்த அடுப்பு அவங்க இதில் இருக்குது, அணையா அடுப்பு வந்து அங்கே தான் இருக்குது. ஆமாம். அப்போ அவர் என்ன தப்பாக ஒன்றும் சொல்லலையே,
எல்லா விஷயங்களும் நன்மையை தான் சொல்கிறேன். அணையா அடுப்பு இன்னும் எப்போ போனாலும் அங்கே சாப்பாடு எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் பசியாக இருக்கலாம் அங்கே அந்த அந்த இதில் எப்போதும் அணையா அடுப்பு இருக்குது. அந்த இப்போ வரைக்கும் அணைஞ்சதே இல்லை அந்த அடுப்பு. அது எங்கே சாத்தியம் அது சொல்லுங்கள், எங்கே சாத்தியம் இது? நீங்கள் வந்து இது ஒரு ஒரு பாமனுக்கு தெரியணும், இது இந்த ஒரு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியணும், வள்ளலார்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். ஸோ அது எங்கேயுமே என்ன அது பாதிக்காது. அது ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம், நம்ம தப்பான ஒரு விஷயத்த சொல்கிறோம். அது நல்ல விஷயத்தில் சொல்லும்போது அது எந்த மொழியாக இருந்தாலும் என்ன, எந்த மதமாக இருந்தாலும் என்ன, ஒரு நல்ல விஷயம். அது அது அப்துல் மலிக்காக இருந்தானே, வள்ளலாராக இருந்தாலும் என்ன, எல்லாம் ஒரு நல்ல நல்ல விஷயம், நல்ல இதாக சொல்லலாம்ன்ற அந்த விஷயம் தான். ரொம்ப சிறப்பாக இருக்குண்ணே. ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரி அக்செப்டன்ஸோடு இருக்கும்போது தான் நல்ல கதைகளும் நல்ல கருத்துக்களையும் பரிமாறுறதுக்கு இயக்குனர்களுக்கு அந்த தைரியமும் வரும்.